இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு என்ன வார்த்தையை பேசப் போகிறார், என்னோடு என்ன வார்த்தையோடு இடைப்பட போகிறார் இந்த ஆவலாய் காத்திருக்கிற உங்களோடும் என்னோடும் தேவன் பேசுகிற வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனம். துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த நாளில் எல்லாரும் தேடி போகிற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, எனக்கு சில பேர்கிட்ட அந்த ஆறுதல் வராதா அப்படின்னு சொல்லி விசேஷமாக இந்த படிக்கிற பிள்ளைகளாம் சொல்லுவாங்க, எனக்கு அவ்வளோ ரொம்ப சிக்ஸாக இருக்குது, நிறைய பிரச்சனை, என்னுடைய மன ரீதியாக பல பிரச்சனை இருக்குது, நான் யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர்கள் இருக்கிறோம். மறுபுறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த குடும்ப சூழ்நிலையை மாற்றிருக்கிற பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குது, எனக்கு எங்கே போய் யார்கிட்ட ஆறுதல் கேட்குறதுன்னு தெரியல, இந்த ஊர்கிட்ட போனால் எனக்கு ஆறுதல் வருமா, இல்லை அவங்க என் கணவர் ஆறுதலான வார்த்தை பேசிட மாட்டாங்களா, இல்லை என்னுடைய மாமியார் எனக்கு ஆறுதலான வார்த்தையை பேசிட மாட்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமான ஆளுகிட்ட போயிட்டு எனக்கு ஆறுதலான வார்த்தை வராதா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு விதமான ஆறுதலை தேடி செய்கிறார்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, கணவன்மார்கள் எனக்கு ஆஃபீஸில் நிறையா பிரச்சனை இருக்குது தம்பி, எனக்கு நிறையா பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க, என்னோட மேனேஜருக்கு எனக்கும் ஆக மாட்டேங்குது, ஐடி ஊழியில் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் எனக்கும் என்னுடைய மேனேஜருக்கும் ஆக மாட்டேங்குது, அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது, எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து என்கிட்ட தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனைனால மதுவான பழக்கத்திற்கு ஆளாகி விடுகிறார். ஆனால் தேவன் தான் சொல்றாரு, துயரம் நீங்கள் படுறீங்களா, நீங்கள் பாக்கியவாங்க, நீங்கள் பாக்கியவதிகள் அப்படின்னு சொல்லி தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். நான் துயரப்படுறேன், நான் எந்த வகையில் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் சொல்றாரு, இந்த நாளிலும் கூட நீங்கள் சீக்கிரமாக ஆறுதல் அடைய போறீங்க. அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, நீங்கள் சீக்கிரமாக ஆறுதல் அடைய போறீங்க. யோகனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அவனுடைய வாழ்க்கை ஆரம்பம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏகப்பட்ட மாடுகள், ஏகப்பட்ட கழுதைகள், ஏகப்பட்ட ஒட்டங்கள்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருந்தது. பிசாசு இவன் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரே பொறாமை. நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, நான் நல்லா இருந்தேன் ஒரு காலத்தில், நான் நல்லா வாழ்ந்தேன், நல்லா இருந்தேன், ஆனால் எனக்கு இப்போ போய் ரொம்ப கஷ்டம், வாழ்க்கைலாம் ஒரே துன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, சீக்கிரம் ஆறுதல் அடைய போகிறீங்க. யோகம் அப்படி தான் பாருங்கள், நல்லா ஆடு மாடுகள், ஆசை ஆசையாக வைத்த ஆடு மாடுகள், ஆசை ஆசையாக வைத்த மகன்கள் மகள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து போயிட்டாங்க. விசாசாங்க போய் ஆனந்த தண்ணீரத்தை சொல்கிறேன், இந்த யோகவை நீங்கள் ஆசீர்வச்சிருக்கீங்க, அதனால தான் அவங்களை தொழுது கொடுக்குறாங்க. நீங்கள் அவனுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் உங்களை யோசிப்பான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கண்டவுடனே ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கண்ணே இல்லையா, உங்களுக்கு காது இருந்தால் கேட்பீங்களா மாட்டீங்க, நான் சரியாக ஜெபம் பண்ணுறேன், நான் சரியாக தசமபாவம் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு தான் பிரச்சனை வருது, எனக்கு ஆறுதல் சொல்ல கூட ஒரு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் படுகிற ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் தேவன் ஆறுதலை கொடுக்குறார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனித்து இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும், நான் தனித்து இருக்கேன் தம்பி, எனக்கு சொல்வது கூட ஆறுதல் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த தனித்து இருக்கிறதுனால எனக்கு வர துன்பத்தினால பார்த்தீங்கன்னா நான் அழுதுகிறேன், எனக்கு சொல்கிறது கூட ஆகலை, நான் யார்கிட்ட போய் சொல்லுவது தெரியல, நான் கண்ணீர் வெடித்தா நல்லமா இருக்கும், ஆனாலும் கூட நான் தனியாக ஒரு அறையில் பூட்டி உட்கார்ந்து நான் அழுது கொண்டே இருக்கேன், நான் எங்கே வெளியே அழுத என்னுடைய துன்பம் தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக உட்காந்து அழுகிறேன் தம்பி அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கீங்களா. யோகு அப்படிங்கிற ஒரு மனிதர் இருந்தான், அவனுக்கு எவ்வளோ சொத்து தெரியுமா, அவனுக்கு 7 குமாரர் 3 குமாரர்கள் இருந்தார், அவனுக்கு 7000 ஆடுகள் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுகுகளும் ஆகிய மிருக ஜீவங்கள் இருந்தது. இது மட்டுமின்றி திரளான பணிவிடக்காரர்களும் இந்த யோகுக்கு இருந்தாங்க. யோகு இவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்த ஒரு மனிதன். யோகுடைய அதிகாரம் 11வது வசனம், ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு நேராக உம்மை தூசிப்பானோ பாரோம் என்றான். அப்போ இந்த யோகனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் பிசாசு உள்ள வந்தான். பிசாசு இவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கே, இவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் துன்பம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக ஆண்டவன்கிட்ட போய் கேட்குறான், இந்த யோகுக்கு நீ கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நீ எடுத்துக்கொள்ளுங்க,
அப்போ அவன் உங்களை தூஷிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி அவன் சொல்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் அவன் கையில் இருக்குப்பா, நீ எடுத்துக்கோ, என் மகன் என்னை தூஷிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சொல்லி கொண்டிருக்கீங்களா ஒவ்வொரு நாளும்? நானும் யோகு போல துன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கேன் பிரதர், யோகு போல தான் அவன் துன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கேன் பிரதர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? பாருங்க, யோகு ஒரே நாளில் இருக்கிற எல்லா சொத்தையும் இழந்துருப்பான். 7000 ஆடுகள், 3000 ஒட்டங்கள், திரளான பணிவிடக்காரர்கள் இழக்கும் போது அவருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? ஐயோ துன்பம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் மண்ணாடி போட்டுக்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லிக்கிட்டு, நான் நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக திரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பல விதத்தில் நமக்கு சோதனை வந்தோன்னு நம்ம என்ன சொல்கிறோம்? தேவனே உனக்கு கண்ணு இல்லையா, தேவனே உனக்கு காது இல்லையான்னு சொல்லி கேட்கிறோம். ஆனால் யோகு பாருங்க, இவ்வளவு பிரச்சனை வந்தும் யோகு தன் வாயினால் தேவனை குறை சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறான். இப்போ பிசாசும் இந்த கடைசி காலங்களில் உங்களை தேவனை தூசிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான சோதனையை கொண்டு வர்றாங்க. நீங்கள் சோதனையை பார்த்தோன்னா என்ன சொல்கிறீங்க? தேவனுக்கு கண் இல்லையா, காது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளையும் தேவனை தூசித்து கொண்டே இருக்கிறோம். பிசாசு ஆண்டவர் நேரம் சொல்லிட்டு இருக்கான், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்களை தூசிக்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் அவங்களுக்கு ஒரு சின்ன சோதனை கொடுத்தோன்னா என்ன பண்ண போகிறான்? உங்களை தூசிப்பான் பாருங்கன்னு சொல்லிட்டு இப்போ யோகுக்கு எப்படி சொன்னானோ அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் சிறு சோதனை கொண்டு வந்தது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. துன்பம் எப்படிப்பட்ட அளவைக்கு உலகமே சர்வ அதிகாரியாக எண்ணப்பட்ட வடகொரிய அதிபர் கிம் ஒரு உரையாற்றும் பொழுது தேம்பி ஆடுகிறார். காரணம் என்ன? அவருடைய போர் வீரர்கள் நிறைய பேர் மாண்டு போனார்கள். எப்படி? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த போரில் இவர் தனது போர் வீரர்களை அறிந்து விட்டார். ஏராளமான வீரர்கள் இறந்து போனார்கள். இந்த செய்தி கிம் அவர்களுடைய உள்ளத்தை பெரிதாக தாக்கியது. உரை வாசிக்கும் பொழுது அவருடைய போர் வீரர்களுடைய குடும்பம் வந்திருந்தார்கள். அவர்களை பார்த்து கிம் செய்த காரியம் என்ன தெரியுமா? தேம்பி ஆடுகிறார். நான் குடும்பங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன், இந்த குழந்தைகளுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று. காரணம் துன்பம். துன்பம் வந்தால் உலகமே கண்டு அதை வியந்தது. எப்படி இது வடகொரிய அதிபர் அழுதாரா, அவர்களும் ஈரம் இருக்கிறதா என்று உலகமே அதை நியூஸ் வெளியிட்டார். காரணம் என்ன? துன்பம் எப்படிப்பட்ட ஆலயம் அள வைக்கின்றது. நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கை துன்பமாக மட்டும்தான் போயிருக்கு. யோகுவை பாருங்க, அவனுடைய முன்னுரிமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இவ்வளவு துன்பம் வரும்பொழுதும் யோகு செய்த காரியம் என்ன? யோகு தனது சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்ய பொழுது தேவன் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். இது தேவன் உங்களுடைய காரியத்தில் சொல்ல வேண்டிய காரியம். துன்பப்படுறேன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? துயரப்படுறேன் என்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி யோகுடைய வாழ்க்கை ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார், அதே போல் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். சாத்தான் சோதிக்கும் பொழுது சாத்தானுக்கு தெரியாது தேவன் இவரை யோகுவை இதை விட 2 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறான்னு சொல்லிட்டு. இப்போது பிசாசும் உங்களை அப்படித்தான் சோதிச்சுக்கிட்டு இருக்கான். தேவன் சொல்கிறாரு, நான் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறேன், என் மகனை 2 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறேன், என் மகளை 2 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் தேவன் சொல்லிட்டு பாருங்க. யோகு அவ்வளோ கஷ்டமே தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை செய்ய மாட்டாரா? பெயர்படுகிற நீங்கள் பாக்கியமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஆமாம்.